இன்றைக்கி நம்ம உளுந்து வடை செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையாக முக்கியமானது உளுந்து. ஸோ இதில் 4 பெரிய கப்பால் 4 உளுந்து 4 கிளாஸ் உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சின்ன சின்ன தூளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாருமே பொடி பொடியாக நறுக்குவாங்க. என்கிட்ட இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால நான் ஓரளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து சாப் பண்ணி போகிறேன் நான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த உளுந்தில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ எண்ணெயில் பொரியும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை சாப் பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தில் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மசால் வடைக்காக மெது வடைக்காக ரொம்ப தேவையான பொருள் மிளகு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துடலாம். ஒன்று விடாமல் ஃபுல்லாக கலந்துக்குவோம். ஸோ உளுந்து அரைச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. அதனால் நான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாகவும் பொறன்னு இருக்கிறதுக்காக. ஸோ வாங்க எண்ணெய் ஊற்றிடலாம். இது 1 லிட்டர் எண்ணெய் நான் ஆட் பண்ணுறேன். இதில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வடை சுட ஆரம்பிச்சிடலாம். எல்லோரும் மெது வடைன்னா சென்டரில் எதுக்கு ஓட்டைன்னு கேட்பாங்க. அது எதுக்கும் இல்லை, வேகிறதுக்காக தான். முழுசாக போட்டோம்னா சென்டரில் வேகாது. அதனால் சின்ன ஹோல்ஸ் போட்டோம்னா உள்ளவும் நல்லா வேகுன்றதுக்காக தான் அந்த ஹோல்ஸ் போடுறாங்க. ஸோ எல்லாம் போட்டாச்சு. கீழ்ப்பக்கம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் விட்டோம்னா தீஞ்சிரும். ஸோ மறக்காமல் திருப்பி விட்டுடலாம். ஸோ திருப்பி எல்லாத்தையும் விட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு. நம்ம 4 நாளாக எடுத்துடலாம். ஆயில் இருக்கும். ஸோ அதனால் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.